இந்த துறைகள்லயே ஒரு நாட்டுல அரசியல் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய துறைகள்லயே லஞ்சம் வாங்காத துறை தெரியுமா? ஆசிரியர் பெருமக்களுடைய இந்த தொழில் தான், இந்த பணிதான். நீங்க பாருங்க, காவல்துறையும் ஆசிரியர் பணியை மட்டும் அதை பணின்னு சொல்ல மாட்டாங்க, சேவைன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் மற்ற துறைகள்ல இருந்து விலக்கி பார்ப்பாங்க. காவல்துறையும் ஆசிரியர் துறையை மட்டும் அது மக்களுக்கான சேவைக்கான ஒரு ஒரு துறையா தான் அதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் லஞ்சமே வராத ஒரு இடம். எந்த டீச்சராது எனக்கு லஞ்சம் கொடுத்தா அந்த பையனுக்கு நான் நல்லா சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? 40 பேர் வகுப்புல இருக்காங்க, 40 பேரையும் மொத்தமா உட்கார வச்சு ஒரே பாடம் தான், ஒரே வகுப்பு தான். இது மாதிரி சமத்துவம் உள்ள இடம் எங்கேயாவது இருக்குதா? அப்ப ஊழலே செய்யாத, எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு இறைவனுக்கு சமமான ஒரு பணியை தொழில் கிடையாது. அது பணி, சேவை. அதை செய்யக்கூடிய ஆசிரியர்களை இப்படி அலக்களிக்கிறீங்களே, அலக்களிக்கிறீங்களே. ஏங்க, மத்தவன்னா இப்ப கலெக்டரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், அட்வொகேட்டா இருக்கட்டும், ஜட்ஜா கூட இருக்கட்டுங்க, படிச்சு முடிச்சு சோரமா வச்சுட்டு நீங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் போதெல்லாம் சேர்ந்து படிக்கிறாங்க. அவங்களோட லெசன் பிளான் எடுக்க சொல்றீங்க, அந்த லெசன் பிளான்ல என்ன வருது? இந்த வாரம் என்ன எடுக்க போற பிள்ளைகளுக்கு? அப்ப அந்த லெசன் பிளான் எழுதும்போது அந்த டீச்சர் படிச்சுதானே எழுதுறாங்க. அப்ப யாருமே அந்த வேலை செய்யல, ஆனா ஆசிரியர் மட்டும் தான் திரும்ப திரும்ப படிக்கிறாங்க. அதுவும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர போது இன்னும் புதுப்பிக்கப்படுது. ஆனா அவங்க என்ன சொல்றீங்க? ஒரு தகுதியை நான் டெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்னு சொல்லுவாங்க. வேற யாரும் இறைவன் சொல்லல. நல்ல ஒரு டேம் கட்டிட்டாரு, அந்த பொறியாளர் இறைவன் அப்படின்னு சொல்லல. நல்ல ஒரு ஆட்சியாளர், கலெக்டர், அவர் இறைவன் சொல்லல, யாருமே சொல்லல. இந்த உலகத்துல ரெண்டு பேர் தான் இறைவனுக்கு ஒப்பான சொல்றோம். ஒன்னு டாக்டர்கள், நீங்க எனக்கு சாமி மாதிரி, எனக்கு கடவுள் மாதிரி என் பிள்ளைய காப்பாத்திருங்கன்னு. இன்னொரு இடம் எது? எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். ஆனால் அந்த இறைவனுக்கே தகுதி தேர்வு வைக்கிற கேவலம் கெட்டவர்கள் அதிகாரிகளா, அரசியல்வாதிகளா, இல்லை என்றால் நீதிபதிகளா?